ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக, அதே சமயம் உள்ளுக்குள்ளே அந்த காலிஃப்ளவர்லாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். நல்ல மழை பெஞ்சிட்ருக்கப்போ சுட சுட இந்த காலிஃப்ளவர் 65 சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மசாலா டீ குடிச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இந்த காம்பினேஷன். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வடித்து வச்சுருந்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு 2 நிமிஷம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் சரியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கங்க. 100 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. சிகப்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. நல்ல சிகப்பு மிளகாய்த்தூள் நல்ல ரெட் சிகப்பு மிளகாய்த்தூள் கரெக்டாக பார்த்து நல்ல ஃப்ளேவர் சேர்த்துக்கங்க. மிளகாய் தட்டி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தனியாக வச்சுட்டு இப்போ மாவு கலக்கிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூனும், மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. 1:3 ரேஷியோ. நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் மாவுடைய எல்லா ஓரங்கள்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம தயார் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் இருக்குல்ல, வேக வச்சு எடுத்து வச்சோம்ல, அதை இந்த தண்ணியில், இந்த மசாலா தண்ணியில் போட்டுட்டு நல்லா கோட் பண்ணிடுங்க. கோட் பண்ணி இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக இருக்கக்கூடாது காலிஃப்ளவர். இது நல்லா ஒரு சல்லடையில் கூட நீங்கள் வடிகட்டி வச்சுருங்க. அப்படியே நான் பிளேட்டில் வச்சுருக்கேன், நீங்கள் சல்லடையில் கூட வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தயார் பண்ணி வச்ச வரமாவை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும், அதுதான் முக்கியம். இல்லாட்டி எண்ணெய் குடிக்கும் ரொம்ப. இந்த பேட்டர் நல்லா திக்காக இருக்கணும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடாயிடணும். நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்மளுடைய காலிஃப்ளவரை அந்த பேட்டரில் கோட் பண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெயில். இப்போ பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும். அப்புறம் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல அந்த மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, நல்ல திக்காக இருக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவர் ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வரும். இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி மீதி இருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் அந்த மசாலா வாட்டரில் போட்டு எடுக்கிறப்போ தண்ணியை நல்லா வடிச்சிடணும். அந்த மாவு போட்ட தண்ணியை நம்ம அந்த பேட்டர் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ எண்ணெய் குடிக்காமல் நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக டாப்பிங்காக கருவேப்பிலை, ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்கோம். அவ்வளோதான். அப்படியே டாப்பிங் போட்டு விட்டுறலாம். நம்மளுடைய காலிஃப்ளவர் 65 செம்மையாக தயாராகிருக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மழை பெய்கிற கிளைமேட்டில் இந்த காலிஃப்ளவர் 65 சுட சுட நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு மசாலா டீயோ இல்லை ஒரு ஃபில்டர் காஃபியோ குடிச்சிங்கன்னா இந்த காம்பினேஷன் அடிச்சிக்கவே முடியாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.